ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் செப்டம்பர் 29, 30 கரண்ட் அஃபேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பூமிக்கு அருகில் வரும் புதிய நிலா. அதாவது இந்த நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னொரு நிலா பூமிக்கு தெரிய போகிறதா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது திடீர்னு நடக்க போகிற நிகழ்வா இல்லைன்னா நிரந்தரமாக இருக்க போகிற நிகழ்வான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது அப்பப்போ இந்த நிகழ்வு நடக்க தான் செய்யுது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த நிலவுனா என்ன அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணில் சுற்றி கொண்டிருக்கும் விண்கல். அந்த விண்கல் தான் பூமியின் சுற்றுப்பாதைக்கு அருகில் வரும் பொழுது பூமியின் சுற்றுப்பாதைக்குள் இருப்பதனால் நமக்கு இன்னொரு ஒளியுடன் கூடிய நிலவு தோற்றம் ஏற்படுகின்றது. ஒரு விண்கல் பூமியை கிராஸ் பண்ணி போகும்போது அது போகும்போது அந்த பூமியோட சுற்றுப்பாதை கிட்ட போகிறதுனால அந்த பூமி அதை ஈர்த்து வச்சுக்கிறது. அது சில காலம் அந்த ஈர்ப்பு விசை அது மேலே செயல்பட்டு அதுக்கு பேர் வேற வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், 2024 FT5. சரிங்களா? இது 5 அப்படின்ற சிறிய ஆஸ்ட்ராய்டு அல்லது விண்கல். இதை தான் பூமி ஈர்க்க போகுது. இந்த ஆஸ்ட்ராய்டு எத்தனை மாதம் நமக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் நமக்கு இன்னொரு நிலவு மாதிரி தெரியும். இது நாங்கள் கூட எங்கள் ஏரியாவில் பார்த்தோம். ஆனால் வெட்ட வெளியில் இருக்கிற இடத்துல தான் கொஞ்சம் தெரியுது. அது நிலா மாதிரி பெருசாகவும் இல்லை, நட்சத்திரம் மாதிரி குட்டியாகவும் இல்லை, நட்சத்திரத்தோட கொஞ்சம் பெருசாக பிரைட்டாக இருக்குது. 2 நிலா மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. நீங்களும் அதாவது அவுட்ரு பிளேஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா பாருங்கள், 2 மாதம் வரைக்கும் தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? 2 மாதம் வரைக்கும் இந்த புதிய நிலா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு நிலா 4.5 பில்லியன் வருஷம் வரைக்கும் வருஷமாகவே அது நமக்கு ஒரு துணைக்கோளாக, முதன்மை துணைக்கோளாக இருந்திருக்கு. இந்த புதிய நிலா 2 மாதம் வரைக்கும் துணைக்கோள் மாதிரி நமக்கு பூமியை சுற்றிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிகழ்வு நடந்திருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1981 இதே மாதிரி ஒரு விண்கல் கிராஸ் பண்ணும்போது அதுவும் இன்னொரு நிலாவு மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த டைமில். அதுக்கு அந்த டைம் பேர் வைக்கலை. 2022 மறுபடியும் அதே விண்கல் பூமிக்கு இன்னொரு நிலவாக தோன்றுச்சு. அப்போ அதுக்கு பேர் 2022 NX1 அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்தாங்க. இப்போ 2024 நமக்கு தெரிகிற இந்த விண்கலுக்கு பேர் 2024 PT5. சரிங்களா? இந்த இது மறுபடியும் 2055 மறுபடியும் தெரியும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்கலான்னா, அந்த புதிய விண்கல்லோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 2024 PT5. இதே மாதிரியான நிகழ்வு முன்பும் நடந்திருக்கா, எந்த வருஷம் நடந்திருக்குன்னு கேட்கலாம். நமக்கு 1981, 2022, அது போக இப்போ 2024 தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எப்போ தெரியும்னா 2055 தெரியும். சரிங்களா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் பாருங்கள். செப்டம்பர் 29 அன்று உலக இதய தினம். சரிங்களா? வேர்ல்டு ஹார்ட் டே. இது ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்தியாவில் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். வேர்ல்டு லெவல்லே கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் மட்டுமே இந்த இதயம் சம்மந்தமான நோயினால் கிட்டத்தட்ட 1.7 கோடி பேர் இறக்குறாங்க. நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் குறைக்கிறதுக்காக நிறைய ஸ்கீம் செயல்படுத்துகிறாங்க. அந்த ஸ்கீம்லாம் பாருங்கள். மக்களை தேடி மருத்துவம். இது மக்கள் நல்வாழ்வுத்துறை கீழே இயங்குது. ஆகஸ்ட் 5, 2021 தொடங்கப்பட்டது. சரிங்களா? அந்த டேட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டினில் நமக்கு இதெல்லாம் கேட்குறாங்க. மக்களை தேடி மருத்துவம் 2021 ஆகஸ்ட் 5. ஓகேங்களா? ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திர தினம். ஆகஸ்ட் 5 மக்களை தேடி மருத்துவம். அதை ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. அடுத்த திட்டம் பாருங்கள், இதயம் காப்போம். இந்த திட்டமும் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டு இந்த இதயம் சம்மந்தமான நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குறதுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த இதே இதயம் சம்மந்தமான இன்னொரு திட்டம் என்னென்னா, நடப்போம் நலம் பெறுவோம். சரிங்களா? இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கவர்மெண்ட் சார்பாக தொடங்கி 8 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு நடைபாதை இதுக்குன்னே செப்பரேட்டாக வச்சுருக்குறாங்க. அதை நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நடக்கிறதுக்காக அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக நடப்போம் நலம். நமக்கு கொஸ்டினில் கேட்கலாம், நடப்போம் நலம் பெறுவோம். இந்த திட்டம் எது சம்மந்தமானது அப்படின்னா இதய நோயாளிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். சரிங்களா? அடுத்த நியூஸ் பாருங்கள். சர்வதேச புத்தாக்க குறியீடு.
ஒவ்வொரு வருஷமும் இந்த புத்தாக்கா, அதாவது புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிற அந்த இனோவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு ரேங்கிங் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கொடுக்குறாங்க. 2015 வந்து இந்தியா வந்து 81வது இடத்துல இருந்துச்சு. இப்போ ரொம்பவே முன்னேற்றம் கண்டு 2024 39வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாங்க. சரிங்களா, இது ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. இது சார்பாக எந்தெந்த அறிவியல் மையங்கள்லாம் ஒரு சிறந்த கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி தரவரிசை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த மும்பை, டெல்லி, பெங்களூரு, சென்னை இந்த 4 நகரமும் வந்து டாப் 100 அந்த இடத்துக்குள்ளே இடம் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா, இது நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். கீழ்கண்ட அறிவியல் மையங்களில், அறிவியல் தொழில்நுட்ப மையங்களில் எதெல்லாம் வந்து நமக்கு இந்த புத்தாக்க குறியீடில் ரேங்கிங் 100 ரேங்கிங்குள்ளே வந்த இடங்கள்லாம் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருவான். இதில் வந்து எது இருக்குது அப்படிங்கிறது மும்பை, டெல்லி, பெங்களூரு, ஹைதராபாத்து கூட திடீர்னு ஜாயின் பண்ணி கொடுப்பான், இல்லாததுன்னு கேட்பான். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த பாருங்கள், மேவட் கொலையர்கள். இது ரீசெண்டாக நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். ஏடிஎம் வந்து ஒரு கும்பல் வந்து நுணுக்கமான முறையில் வந்து திருடுறாங்க. அந்த இதில் இருக்கிற பணத்தை திருடி ஒரு லாரியில் வந்து கொண்டு போனாங்க. அதை வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக வந்து பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் பார்த்துருப்போம். இதை நம்ம வந்து இந்த நியூஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டாம். அந்த மேவட் அப்படின்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டும் போதும். ஹரியானாவில் இருக்குது. சரிங்களா. அடுத்த நியூஸ் பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு புதிய துணை முதல்வர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸு. இந்த துணை முதல்வர் அப்படின்ற பதவி நமக்கு அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டிங்களா? இல்லை, சொல்லப்படலை. அதுக்கான ஆர்டிக்கலோ சட்ட திருத்தமோ எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பதவி எப்படி உருவாக்குறாங்கன்னா, அந்தந்த மாநில அரசாங்கங்கள் உருவாக்கணும்னு நினச்சாங்கன்னா உருவாக்கிக்கலாம். இதே மாதிரி துணை பிரதமர் அப்படின்ற பதவியும் முன்னாடி காலத்தில் இருக்க தான் செஞ்சுருக்குது. இதுக்கு அரசியலமைப்பில் எதுவும் ஆர்டிக்கல் கிடையாது, சட்ட திருத்தமும் கிடையாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பதவி உருவாக்கலாம். சரிங்களா. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி துணை முதல்வராக யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2009 இப்போ உள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் அவர்கள், இப்போ 2024 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இதில் நம்ம கொஸ்டின் கேட்கலாம், அதிக நாட்கள் துணை முதல்வராக இருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அதிக நாட்கள் துணை முதல்வராக இருந்தவங்க. சரிங்களா. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதில் வந்து அமைச்சர்கள் வந்து எந்த அளவு இருக்கலாம். இப்போ புதுசாக துணை முதல்வர்னு நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு அமைச்சகத்தை 2ஆக பிரித்து அதுக்கு தனித்தனியாக அமைச்சர்கள்னு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு நமக்கு வந்து ஒரு சட்ட திருத்தம் இருக்குது. அது வந்து 91வது சட்ட திருத்தம். சரிங்களா. 2003 இயற்றப்பட்டது. அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து அமைச்சரவையில் 15% இருக்கணும். இது வந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாத்தையும் சேர்த்து 15% இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்ல ஒரு அமைச்சகத்தை. எதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதவள முன்னாள் படைவீரர் அமைச்சகம். இதைத்தான் 2ஆக பிரித்து மனிதவளம் தனியாக ஒரு அமைச்சகமாகவும் முன்னாள் படை வீரர்களை தனியாக ஒரு அமைச்சகமாகவும் போட்டிருக்கிறாங்க. இப்போ கரண்ட்டில் மொத்தமாக 35 அமைச்சர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இது வந்து நமக்கு அந்த 15%க்குள்ளே தான் இருக்குது. 234 15% பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. 35%. ஸோ கரெக்டு தான் இந்த அமைச்சர்கள் இருக்கிறது. சரிங்களா. அடுத்த நியூஸ் பாருங்கள், இயற்கை மரண கருணை கொலை அப்படின்னா இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுத்தனேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. கருணை கொலைனா இப்போ வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாதவங்க, கோமா ஸ்டேஜ்லலாம் இருக்கிறவங்க, அதுக்கடுத்து மீண்டு வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து நம்ம வந்து அவங்களோட வாழ்வை முடிச்சு வைக்கலாம் அப்படிங்கிறது தான் கருணை கொலை அப்படிங்கிறது. இந்த கருணை கொலையிலே 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ், இன்னொன்று வந்து பர்சிவ்னு இருக்குது. ஆக்டிவ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த மாதிரி மூளை சவ, அதாவது கோமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது விஷ ஊசி போட்டு அவங்கள வந்து நம்ம மரணமடைய செய்தோம் அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் யுத்தனேசியா. ஒருவேளை அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட் சப்ளிமெண்ட்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஆக்சிஜன், இந்த எனர்ஜிக்காக குளுக்கோஸ், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நிறுத்தி அவங்கள மரணமடைய செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து பர்சிவ் யுத்தனேசியா. சரிங்களா. இந்த பர்சிவ் யுத்தனேசியாவுக்கு வந்து இப்போ வந்து இந்தியாவில் அனுமதி முன்னாடியே கிடச்சிருக்குது. அது நம்ம வந்து ஒரு சட்டமாக கொண்டு வரலாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு வழிகாட்டுதல் வரைமுறையை வந்து இப்போது இந்திய அரசு வந்து மக்களுக்கு கருத்து கேட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றின நியூஸ் தான் வந்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எப்போ இதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2018
அருணா ஷென்பக் வழக்கு அப்படின்ற ஒரு கேஸ் நடந்துச்சு. அதில் வந்து ஒரு பாலியல் வழக்கு சரிங்களா. அதில் மூளைச்சாவடைந்த ஒரு பெண்ணுக்கு வந்து பர்சிவித்தனேசியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இப்படி வந்து கருணை கொலையெல்லாம் பண்ணலாமா, அது வந்து சட்டம், அதுக்குன்னு சட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்குது. நமக்கு ஆர்டிக்கல் 21 இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நமக்கு வந்து வாழும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்கிறோம். அதிலே வந்து கண்ணியமாக மரணம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையும் இருக்குது அதில். அது சார்ந்ததை இப்போ இந்த சட்டத்தை புதுசாக இயற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டுதலை இந்திய அரசாங்கம் மக்களுக்கு கேட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த நியூஸ் பாருங்கள். செப்டம்பர் 27 உலக சுற்றுலா தினம், வேர்ல்டு டூரிசம் டே சரிங்களா. இதுக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா மற்றும் அமைதி, டூரிசம் அண்ட் பீஸ். இது வந்து இந்த டேயை முன்னிட்டு இந்தியாவில் ஒரு 36 கிராமங்களுக்கு வந்து சிறந்த சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் சிலது வந்து கீழே இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஜம்மு காஷ்மீர் சாகச சுற்றுலா, கேரளாவில் இருக்கிற குமரகம் வேளாண் சுற்றுலா, மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பிரான்பூர் கைவினை சுற்றுலா, மணிப்பூரில் இருக்கிற ஆண்ட்ரோ பாரம்பரிய சுற்றுலா, லடாக்கில் இருக்கிற தார்ன்ற கிராமம் பொறுப்புமிக்க சுற்றுலா சரிங்களா. இது நிறைய கிராமத்துக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாமில் வந்து மேட்சஸில் இதை மாதிரி கொடுத்து கேட்கலாம் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.